வணக்கம். இது வரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ நான் கொடுத்துருக்கேன். முதல் முறையாக ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு களத்தில் இருந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மதுரை மத்தி கண்டிப்பாக வந்து வெற்றிகரமான ஒரு வெற்றி செய்தியோட வந்து நான் ஏசிஎஸ் சண்முக சாருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களுக்கும், ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய மூத்த சகோதரர் புதிய நீதி கட்சியின் தலைவர் என் மதிப்புக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் சார் என்னை நம்பி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல செய்தி மதுரை மத்திய தொகுதி மக்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மதுரை மத்திய தொகுதி மக்கள் கண்டிப்பாக வெற்றிக்கணி எனக்கு தருவாங்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக இனிமேல் மாசத்துல 15 நாள் என்னுடைய வாழ்க்கை வந்து மதுரையில தான் இருக்கும். அதை வந்து நான் உறுதிப்பட சொல்கிறேன். திரைப்படத்துறையில வேணுங்கிற அளவுக்கு பணி புரிஞ்சுட்டு 30 வருஷமா நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது தேர்தல் முடிவு வைத்து தான் முடிவு அதே மாதிரி தற்போது விஜய் வந்து களத்துல இருக்காரு. விஜய்க்கு வந்து இளைஞர்களோட ஆதரவு வந்து அதிகமா சொல்லக்கூடியது. இந்த தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கண்டிப்பா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு ஒரு பெரிய வேவ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இப்பவே பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ நேற்றைக்கு தாவேகா நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு வாட்டர் வந்து அடிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு தாவேகா கூட்டத்துல எந்த வகையிலையும் வன்முறை என்பது கண்டிக்கப்படத்தக்கது தான். அது வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் வந்து அரசியல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து என்ன மாதிரி ஒரு பொது ஜனங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஈடுபடுறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சா நாடு எங்க போகுதுன்னு தெரியல. விஜய் தற்போது களத்துல திமுக டிவிகே மட்டும் தான் களத்துல இருக்கும், மற்ற யாருமே களத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து குஷ்டன் பண்றாரு. அவர் ஏடிஎம்கேவியோ பிஜேபியோ எந்த இடத்துல களத்துல இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. மக்கள் தான் முடிவு. ஏன்னா நீங்க அதிமுக மேல போட்டிடுறீங்க. இது வந்து விஜய் சார் வந்து மதிப்புரிய விஜய் சார் வந்து என் மேல வந்து பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டவர். அதே மாதிரி நான் அதே மாதிரி தான். அவர் வந்து என் ஒய்ஃப் வந்து அவர் வந்து ஒரு தம்பியாக தான் கருதுறாங்க. அதே மாதிரி அவரும் என் ஒய்ஃப் வந்து அக்கான்னு தான் அன்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த வகையிலையும் அவரை விமர்சிக்கவோ, அவர் கட்சியை பற்றி விமர்சிக்கவோ, அவர் வேட்பாளரை பற்றி சொல்லவோ நான் தயாராக இல்லை. ஆனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். ஸோ அது விஷயமா பேசினா பெட்டராக இருக்குன்னு உங்களை ஆதரிச்சு புஷ்பம் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், எனக்கு வரணும் இல்லை. அவங்க எல்லாமே இங்கே சொல்லியிருந்தேன். வணக்கம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாம் உங்க பெஸ்ட் விஷஸ் எனக்கு தேவை.